கோடை காலத்தின் துவக்கத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் பரவலாக அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து பேச தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். மார்ச் தொடங்கிய முதல் வாரத்திலேயே வெயிலினுடைய தாக்கம் எதிர்பாராத அளவு அதிகமாயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? குறிப்பாக தற்போது பார்த்தோன்னா நமக்கு கடல் சார்ந்த அமைப்புகள் பசிபிக் பெருங்கடலில் எல்லினோ அமைப்பு உருவாவதற்கு சாதக சூழல் காணப்பட்டு வருது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வலுவான எல்லினோ உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் தாக்கத்தினால இந்த வருடம் 2026 கடந்த ஆண்டை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மார்ச்சில் தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய வெப்பநிலையின் தாக்கம் அக்டோபர் வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் உள் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு, அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், அதே போல் வேலூர், திருப்பத்தூர், மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி போன்ற மேற்கு மாவட்டங்களில் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நமக்கு ஏப்ரல் மாதத்தின் இறுதி மே மாதத்தில் கடலோர மாவட்டங்களையும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமாகவே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லினோ பிற்பகுதியில் உருவாகிறதுனால அடுத்த ஆண்டு இதை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடமும் அடுத்த வருடமும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும், வெப்பமான நாட்கள் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரம். ஈரோடு, கரூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகள்லாம் இப்போவே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெயில் பதிய ஆரம்பிச்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாவட்டங்களில் வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது? மேற்கு மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். மே மாதத்தில் அந்த மேற்கு காற்று வரும்போது தான் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறையும். அப்படி பார்க்கும்போது மேற்கு மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள்லையுமே அடுத்த வரக்கூடிய வாரங்களில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி கடலோர மாவட்டங்கள்லையுமே வெப்பநிலை அதிகரிப்பதை நம்ம உணர முடியுது. இந்த சூழல் பார்த்தோன்னா குறிப்பாக அந்த முற்பகல் 11 மணி முதல் 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் சற்று ஒரு இறுக்கமான ஒரு சூழலும் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும் தான் தொடரும்னு எதிர்பார்க்கலாம். அவ்வப்போது வெப்பச்சலன இடிமலை வரும்போது இந்த வெப்பமான நாட்கள் சற்று ஒரு தற்காலிகமாக குறைவதற்கான சூழல் ஏற்படும். இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு. அரசியல் கட்சிகள் பல்வேறு கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், இது மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வராங்க. பொதுமக்களும் அதிக அளவு கூட்டமாக மதிய நேரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஸோ வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் தவிர்க்கணும்? குறிப்பாக பார்த்தோன்னா கண்டிப்பாக கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அரசியல் கட்சி தலைவர்கள் சற்று கவனத்தில் எடுத்துக்கணும். குறிப்பாக அந்த முற்பகல் 11 மணியிலிருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் தேவையின்றி, அதாவது வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்கலாம். அதே போல் நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் அதிகப்படியான கூட்டம் கூடும்போது அங்கே இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மரங்களோ இல்லை நிழல்களோ இல்லாத இடத்துல திடீரென அதிக கூட்டம் ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலை அதிகரிக்கும். அதன் காரணமாக இந்த பொதுக்கூட்டங்கள் போன்றவற்றை நண்பகல் நேரத்தில் நடத்துவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் அதிகப்படியான நமக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீர்ச்சத்துடைய பொருட்களை எடுத்துக்கொள்வதும் அவசியமாக பார்க்கப்படுது. அது மட்டுமின்றி நம்ம வரக்கூடிய வாரங்களில் இது கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு இந்த எல்லினோவின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதனால தமிழக அரசும் மற்றும் மத்திய அரசு பார்த்தோன்னா நமக்கு நீண்ட காலத்தில் அதிகப்படியான வெப்பமான நாட்கள் மற்றும் வெப்ப அலைகள், வறட்சி மற்றும் மழைப்பொழிவு சீரற்ற தன்மையில் இருக்கும். இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போதே எடுப்பது நல்லது. கடந்த ஆண்டுகளெல்லாம் பார்த்தோம் அதிகப்படியான நீர் கடலில் சேரும் நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இந்த எல்லினோவில் பாதிக்கப்படலாம். அப்படி பாதிக்கப்படும் போது நமக்கு தேவையான நீர் கிடைப்பதே சிரமமாக இருக்கும். ஸோ அதற்கெல்லாம் தேவையான முன்னேற்பாடுகளை தற்போதே எடுப்பது மிகவும் அவசியமாக பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த எல்லினோவின் தாக்கம் என்பது 2026 தென்மேற்கு பருவமழையிலும் 2027 தென்மேற்கு பருவமழையிலும் சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெப்ப நாட்கள் அதிகமாக இருக்கும்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இதனால காலநிலையில என்னென்ன மாதிரியான பாதிப்பு வரும்? காலநிலை பாதிப்புனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? குறிப்பாக பார்த்தோன்னா இதற்கு முன்னதாக 2023 இறுதியில் ஒரு எல்லினோ உருவானுச்சு. அதன் தாக்கத்தினால 2024 ஆண்டு இதுவரை பதிவாகாத வெப்பநிலை, உலகளாவிய வெப்பநிலை பதிவானுச்சு. இப்போ தற்போது மீண்டும் பார்த்தோன்னா அதே போன்ற ஒரு நிலை உருவாகுது. 1997 ஆண்டுக்கு பிறகு ஒரு வலுவான எல்லினோ இந்த வருடத்தின் இறுதியில் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி உருவாகும் பட்சத்தில் 2027 ஆண்டு கோடை காலத்தில் உலகளாவிய வெப்பநிலை இதுவரைக்கும் வரலாற்றில் பதிவாகாத அளவிற்கு அதிகரித்து பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே
அதே போல் இந்த காட்டுத்தீ, வறட்சி இது போன்ற நிகழ்வுகள் அதிகரிப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகப்படியான மழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம கடந்த காலத்துலலாம் அந்த எல்லினோவின் தாக்கமும் அதன் பாதிப்புகளையும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 3-4 மாதங்களில் தான் எல்லினோ உருவாக போகுது. அப்படிங்கிறப்போ தற்போதே வந்து மத்திய மாநில அரசுகள் அதற்கு தேவையான வரையறையும் அதற்கு தேவையான திட்டமிடலையும் தற்போதே தொடங்கும் பட்சத்தில் அடுத்த 2 ஆண்டுகள் வரக்கூடிய அந்த எல்லினோவின் தாக்கத்தை நம்ம வந்து எளிதாக எதிர்கொள்ளலாம். குறிப்பாக கடந்த 3-4 வருடங்களாகவே இந்தியாவில் வெப்ப அலையின் தாக்கமும் வெப்ப அலையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் மிகவும் குறைவு தான். ஏன்னா லானினாவின் தாக்கத்தினால கோடைக்காலம் வெப்பம் பாதிக்கும் அளவிற்கு இல்லை. ஆனால் 2026-27 நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக அடுத்த ஆண்டு வெப்ப அலைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் நீர்நிலைகளில் நீரிருப்பு என்பது சற்று தேவைக்கு வந்து சற்று கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவை அனைத்தையுமே வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போதே எடுக்கும் பட்சத்தில் இதை எதிர்கொள்ள முடியும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வட தமிழக பகுதிகள் எப்படி இருக்க போது வெப்ப அலை வீசக்கூடும் என தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? குறிப்பாக நமக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு மே மாதமும் ஜூன் மாதத்திலையும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். தற்போதே வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டாலும் இது எல்லாமே துவக்கம் தான். நமக்கு அந்த வெப்பத்தின் பீக் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வெப்பமான நாட்கள் என்பது மே ஜூன் மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். தற்போதைய நிலையில் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தோன்னா இரவு நேர வெப்பநிலையும் வந்து படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த சில வாரங்களாக நீடித்த அந்த குளிர் என்பது வரக்கூடிய நாட்களில் குறைவதற்கான ஒரு சூழல் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இனி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு தேவையான மழைப்பொழிவு பதிவானாலும் அது குறுகிய காலத்தில் பெய்யக்கூடிய மழையாக இருக்கும். நீண்ட நாட்கள் வறண்ட நாட்களாகவும் வெப்பமான நாட்களாகவும் தான் அமைய போகுது. அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் அவசியம். நீண்ட நாட்கள் குளிராக இருக்கட்டும், இல்லை விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழையாக இருக்கட்டும், இல்லை திடீர் அதிக மழையாக இருக்கட்டும், இப்போ வீசக்கூடிய இந்த வெப்ப அலையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தொடர்ச்சியான காலநிலை மாற்றத்திற்கு என்ன காரணம்? இல்லை, நம்ம இதை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம காலநிலை மாற்றம் அப்படின்னு வகைப்படுத்த முடியாது. ஏன்னா இப்போ கடந்த ஒரு 3-4 வருடங்களில் பார்த்தோன்னா நமக்கு லானினாவின் தாக்கம் தான் இருந்துச்சு. அந்த கால அமைப்பு தற்போது எல்லினோ அமைப்பை நோக்கி மாறுது. அப்போ எல்லினோ அமைப்பை நோக்கி மாறும்போது கடலின் பெரும்பாலான பகுதிகள் வெப்பமான பகுதியாக மாறும். அந்த கடல் வெப்பம் நிலப்பகுதியிலையும் ஊடுருவும். அப்போது எல்லினோவின் தாக்கத்தினால சில இது நம்ம பார்க்கறது என்னென்னா இந்த கடுமையான வறட்சி மற்றும் அதிகப்படியான வெப்பமான நாட்கள், அது மட்டுமல்லாது காட்டுத்தீ பரவுது, இது போன்ற ஒரு இது. லானினா ஆண்டுகளில் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயல்கள், அதிகப்படியான மழைப்பொழிவு, நீடித்த மழைப்பொழிவு, இந்த அமைப்பு இந்த பேட்டர்னை நம்ம வந்து உணர்ந்தால் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்யும்போது இதை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும். இப்போது தற்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் எல்லினோ உருவாகுது. 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு நீண்ட கால எல்லினோ என்பது 1 வருடம் அல்லது 2 வருடம் தான் நீடிக்கும். தற்போது உருவாகக்கூடிய எல்லினோ தான் நீண்ட கால எல்லினோவா 2 வருடங்களுக்கு நீடிக்கும். அதே போல் வலுவான எல்லினோவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது வரக்கூடிய மாதங்களில் எப்படி உருவாகுதுங்கிறத பொறுத்து இது உலகளாவிய ஒரு வெப்பநிலை மாற்றத்தையும் வெப்பநிலை தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கோடைக்காலம் தொடர்பான உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் வீரகுமார்.